வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன், நம் எதிரில் வந்திருக்கும் ஒரு மனிதன், அவர் பேசும் பொழுதே அவருடைய சிந்தனையை, மைண்ட் என்று சொல்லக்கூடிய மூளையை நாம் வாசிக்க இயலுமா? வாசிப்பது என்பது லிட்ரலி இட்ஸ் நாட் அ மீனிங். இதனுடைய உள்ளர்த்தம் அவர் என்ன நினைக்கிறார், என்ன சொல்கிறார், அந்த இரண்டுக்குமான இடைவெளி எதுவும் இருக்கிறதா, அப்படி இரண்டும் வேறு வேறாக இருக்கிறதா, அவர் நினைப்பதை அவர் சொல்கிறாரா, அல்லது அவர் வேறொன்றை நினைக்கிறார் ஆனால் அவர் சொல்வது வேறொன்றாக இருக்கிறது என்பதை எப்படி கண்டறிவது? இது ஒரு லாங் ப்ராக்டிஸ். பல்வேறு தளங்களில் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு தளங்களில் பல விதமான மனிதர்களை உலகெங்கும் அறிந்து உளவியலாளர்கள் சொல்லும் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ ஒரு மனிதன் உங்கள் முன்னால் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். முதலில் அவருடைய ஆக்ஷன்ஸ் என்னவாறு அவர் அவருடைய உடல் மொழி அல்ல, ஆக்ஷன்ஸ் என்ன ஆக்ஷன் செய்கிறார். ஆக்ஷன்ஸ்னால் பேசும்போது அல்ல, இதுக்கு முன்னாடி அவர் செஞ்சதை நினைவு வச்சுக்கோங்க. வேர்ட்ஸ், அவர் சொல்லும் வார்த்தைகள் அண்ட் த பாடி லாங்குவேஜ், இது ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் வெளிவரும் பொழுது அந்த பாடி லாங்குவேஜுக்கும் வார்த்தைகள் வெளிவருவதற்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமையை நீங்கள் மிக விரைவாக புரிந்து கொண்டால் மட்டுமே அவர்களை நீங்கள் கணிக்க இயலும். விரைவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவருடைய வார்த்தைகளுக்கும் பாடி லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் இருக்கும். என்ன? அது அனுபவத்தில், அதாவது ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ப இவைகள் மாறுபடும் என்பதால் இப்படி பேசும் பொழுது இப்படி உடல் மொழி இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு உறுதியான அட்டவணை வைத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் சொல்லும் வார்த்தைக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த உடல் மொழிக்கும் வேறுபாடு இருப்பதை நம்மளால் உணர முடியும். அதான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்திலே சொன்னேன், லிட்ரலி வி கனாட் ரீட். ஒரு மனிதனுடைய மைண்டில் என்ன இருக்குங்கிறத நாம் அப்படியே விவரித்து விட அல்லது எடுத்து விட முடியாது. ஆனால் இவைகளின் மூலமாக அவைகளை டீகோடிங், அவைகளை நாம் மொழிபெயர்த்து விட இயலும். அந்த மூளையின் செயல்பாட்டினை, அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை மிக உன்னிப்பாக கவனித்தால் நாம் அதை வெளிப்படுத்தி உணர முடியும். அவருடைய ஆக்ஷன், வேர்ட் அண்ட் பாடி லாங்குவேஜ், இது சொன்னேன். அடுத்து த ஐ கான்டாக்ட். நேருக்கு நேராக கண்களை பார்ப்பதை சிலர் தவிர்ப்பார்கள். தவிர்ப்பதற்கான காரணங்களில் ஒன்றை நான் கூறுகிறேன். என்னுடைய பழக்கத்திலிருந்து நான் கூறுகிறேன். ஒரு சிலரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் உண்மையை தான் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பார்வையை விளக்குவது என்பது நாம் சிந்திப்பதற்கு சற்று ஒரு வினாடி எடுத்துக்கொள்கிறோம் என்று அர்த்தம். சிந்திப்பது என்றால் உண்மையை சொல்வது தானே. எதுக்கு சிந்திக்கணும்? பொய் சொல்வது தானே சிந்திக்கணும். நீங்கள் சொல்லலாம், ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு. அது அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் வரும். அதாவது அவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது தோன்றுகிற ஒரு எண்ணங்களை விட சற்று பார்வை விளக்கும் பொழுது அப்படின்னு ஞாபகம் வரும். அதற்காக கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக ஒருவருடைய கண்களை பார்த்து பேசுவதில் ஒரு குழப்பங்கள் தவிர்க்கிறார் என்றாலே அதில் உண்மை இல்லை என்று அர்த்தம். இது பொதுவான விதி. நான் சொல்வது விதிவிலக்கு. அப்போது அவர் நேரடியாக வெளிகளை பார்க்க மாட்டாங்க. அப்போ அசையாமலே வேறு எங்கேயாவது, அதாவது அசைந்து பார்க்குறது வேறு, அசையாமலே ஐபோல்ஸை மட்டும் வேறு எங்கேயாவது விளக்குறது, அதுக்கு அவங்க ஆனஸ்ட் அண்ட் without moving, that might be honest and interested. உங்களை கண்ணுக்கு நேராக பார்க்குறாங்கன்னா, if they look at you without moving, that might be honest and interested. உங்களை ஆர்வமாக அவர் கவனிக்கிறார் அல்லது உங்களை மிக நேர்மையாக அவர் உற்று நோக்குகிறார் என்று அர்த்தம். ஐபோல்ஸ் நடந்ததுன்னா சம்திங் ராங். ஓகே. ஐப்ரோஸ், புருவங்கள் சிலருக்கு அப்படி கீழே இறங்குதுன்னா அவர் மிக கடினமான எதையோ ஒன்று சிந்திக்கிறார் அல்லது கவலை கொள்கிறார் என்று அர்த்தம். அப்படி புருவம் கீழே இறங்குறது. புருவங்கள் மேலே உயர்ந்தால் சர்ப்ரைஸ்டு அண்ட் கியூரியாசிட்டி, ஆர்வமும், அவர் மிகுந்த ஆர்வமாக அப்படியா என்று கேட்பது தான் அந்த புருவங்கள் உயரும். நீங்கள் ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உணர்வுகளை கட்டுப்படுத்தி தாம் என்ன நினைக்கிறோம் என்பதை எதிரிகள் கணிக்க இயலாதபடிக்கு தன்னுடைய உடல் மொழியையும், இப்போ நான் சொன்ன அந்த ஐ கான்டாக்ட், ஐப்ரோஸுடைய அசைவுகள், இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் அவர் 100-ல் ஒருவராக இருப்பது கூட கடினம். காரணம், அத்தனை எளிதல்ல. சிலர் அப்படி இருப்பார்கள், அவர்களை நீங்கள் கணிக்க இயலாது.
அவர்களுடைய எந்த ஆக்ஷன்ஸும் இருக்காது. கம்முன்னு இருப்பாங்க. முகத்துக்கு நேரம் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்க. சிந்தனைகளை வேறு விதமாக ஓட்டிக்கொள்வார்கள். அவர்களும் இருப்பார்கள். ஆனால் இவர்களெல்லாம் விதிவிலக்கு. நான் பொதுவாக சொல்கிறேன், இப்படி இருந்தால் இப்படி, ஐப்ரோஸ் இப்படி இருந்தால் இந்த மாதிரி அப்படின்னு. இப்போ சம்டைம்ஸ் என்னென்னா, உங்களுடைய நம்பிக்கை, சிலருடைய நம்பிக்கை வந்து அவர்களுடைய ஈகோ காரணமாக வரும். ஒரு ஆணவம், அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தங்களை பற்றி குறைவான மதிப்பீடு இருக்கும். அவர்களெல்லாம் மிக தற்பெருமையாக பேசுவார்கள். தற்பெருமையை அதிகமாக பேசுவார்கள். காரணம், அவர்களுக்குள் தங்களை பற்றிய மதிப்பீடு குறைவாக இருக்கும். இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஹவு டு ரீட்டில் நான் சொல்கிறேன், மைண்ட் எப்படி நீங்கள் ரீட் பண்ணுவீங்கன்னு. வேறு எதுவும் அவங்களால சொல்வதுக்கு ஒன்று, அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்காது. அவர்களுடைய மொழிகள் எல்லாம் தற்பெருமையாகவே இருக்கும். அப்படின்னா அவங்க தங்களை பற்றி தாழ்வாக தங்களுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். யாராவது நம்மளுடைய பேச்சுக்களை கவனிக்கிறார்கள், கூர்மையாக கவனிக்கிறார்கள், அது மரியாதை கொடுக்கும். எப்படின்னா, கேட்டுட்டு இருக்கும்போது இருங்க வந்து 2 போயிடுறது, அது இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு மேனர்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் இது பண்ண முடியாது. ரைட், இது ஒரு மேனர்ஸ்க்கான தான். அடுத்து, ஒருவருடைய டோன் அண்ட் வேர்ட், அந்த குரலினுடைய குரல் எப்படி இருக்கிறது என்பதும், அவர் என்ன மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் என்பதும் அவரை குறித்து நாம் மதிப்பிடுவதற்கு, அல்லது அவருடைய மைண்டை நான் ரீட் பண்ணுறதுக்கு, அவருடைய மனதினை புரிந்து கொள்வதற்கு, மூளையின் மொழியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவும். எப்படி ஒருத்தர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் அல்லது எவ்வளோ ஸ்லோவாக அவருடைய பேச்சு இருக்கிறது, அதுதான் அவருடைய எமோஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட், அவருடைய கவனங்கள், அவர் என்ன மாதிரியான சிந்தனை உடையவர் என்பதை, அவர் பேச்சும் வேகமாகவா குறைவாகவா என்பதை வைத்து நாம் முடிவு கொள்ளலாம். வேகமாக பேசுபவர்கள் எல்லாம் இப்படி இருப்பார்கள், ஸ்லோவாக பேசுகிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு டெஃபினிஷன் இல்லை. வேகமாக பேசுவது எதை குறித்து, ஸ்லோவாக பேசுவது எதை குறித்து, இதை வைத்து தான் நாம் அவர்களை பற்றி கணிக்க முடியும். அந்த கணிப்புகள் அந்தந்த சூழலில் ஏற்படும். அதனால தான் நான் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கொடுக்கல, இப்படி பேசுனாங்கன்னா இப்படி. ஏன்னா ஒவ்வொருத்தர் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு இருக்கும். அடுத்து எம்பதி, அடுத்தவருடைய மற்றவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய வலிகளை, அவர்களுடைய சவால்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவராகவே நீங்கள் மாறுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு எதிரே பேசிக்கொண்டிருக்கும் நபராகவே நீங்கள் மாறுங்கள். அப்போதுதான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது நான் அறிந்தது, நான் கற்றது. எப்படி ஒருத்தருடைய மைண்டை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு சிறிய விளக்கம் தான். இது ஒரு பெரிய கடல். ஒவ்வொரு சூழலும் இது வந்து அடிப்படை விதிகள். நான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் சொன்னால் அடிப்படை விதிகள். இதை தாண்டியும் இதற்கான விதிகள் இருக்கிறது, விளக்கங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா தான் இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.